ஒரு குளத்துலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா பறவைகள்லாம் இங்கேருந்து தாண்டி எங்கே தண்ணி இருக்கோ அந்த இதுக்கு போங்கிற மாதிரி இப்போ ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கோ அதை நோக்கி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக விரோதிகளும் அது மாதிரி போகிறாங்க. போய் அவங்களும் ஒரு பதவி வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த கட்சியில் ஒரு மெம்பராகவோ நிர்வாகியோ ஆயிடுறாங்க. அப்போது இதெல்லாம் களை எடுக்கப்படணும். இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த இதில் கைது செய்யப்பட்டவங்க சில நிர்வாகிகள்னே சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உறுப்பினர் அப்படிங்கிறாங்க, நிர்வாகிங்கிறாங்க. ஒரு எம்எல்ஏயோட பிஏ அப்படின்லாம் கூட ஸ்ரீவைகுண்டம் கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த எம்எல்ஏ சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு பேட்டியே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு சட்டசபை. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி குற்றங்களில் கட்சியில் உள்ளவங்க ஈடுபடுவாங்க. யாரும் ஈடுபடாமல் இல்லை. அப்போது அவனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவரும். இப்போ அது மாதிரி வர மாதிரியே தெரியல. என்ன மெயினாக ஃபஸ்ட்டு அதிகாரிகள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல செட் ஆகணும், அவங்க செட் ஆகி அவங்களுக்கு புரியணும் என்ன நடக்குன்னு, என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரணும். இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த எஸ்பியோ அந்த கமிஷனரோ ஒரு முடிவுக்கு அவங்க கீழே இருக்க அதிகாரிகள் அவங்களும் செட் ஆகிருக்கணும். அவங்களும் மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா தெரியாது. எல்லோரும் உட்காந்து அவங்க இது மாதிரி நம்ம என்னென்ன பிரச்சனைகள் சொல்லுங்கள், என்னென்ன கேஸ் இருக்குது, எந்தெந்த ரவுடிகள் இருக்காங்க, எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் இன்னும் கிடைக்கல. ஏன்னா மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும். அது போக கட்சியில் உள்ள சேர்ந்திருக்கக்கூடியவங்களில் யார் யார் சமூக விரோதிகள்னு பார்த்து முதலடியாக நீக்கணும். அவங்கள நீக்கக்கூடிய வேலையை யார் செய்யணும்னா ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய, அதாவது சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க உளவுத்துறை மூலமாக யார் யார் மேலே என்ன ரிப்போர்ட் இருக்குது, யார் யார் ஹெச்எஸ் இருக்காங்க, எஸ்டிஷேட் இருக்காங்க, ரவுடி யார், கேடி யார், அவங்க கட்சியில் எதுவும் பதவியில் இருக்காங்களா பார்த்து அவங்க எல்லாரையும் முதல்ல ஓரங்கட்டணும். ரெண்டாவது அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். மெயினாக அதுதான். எம்ஜிஆர் அதை தான் பண்ணார். ஆட்சிக்கு புதுசு எம்ஜிஆர் பேரை இவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எம்ஜிஆர் சொல்லுதுனால சொல்கிறேன். அவர் ஆட்சி வந்தவுடனே என்ன சொன்னார், அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, மற்ற அதிகாரிகளோ, உங்களுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவரோ என் மனைவியே இருந்தாலோ உங்களுக்கு யாராவது உங்களோட நடவடிக்கையில் தலையிட்டாங்கன்னா நீங்கள் என்னோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க. அதை நீங்கள் கேட்காதீங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கேட்காதீங்க. அதை கேட்டு நடவடிக்கை எடுக்காதீங்க. அந்த எடுக்காதது மட்டும் அது ஒன்று. ரெண்டாவது அதை என்னோட கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால, அவர் அந்த வார்த்தை சொன்னதுனால அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அவருக்கு வாரிசு கிடையாது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் தலையிடலை. கட்சிக்காரங்க அவங்க குடும்பத்துக்கே இந்த மாதிரினா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ கட்சிக்காரங்க தான் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அது அப்படி இருக்குமே. ஆனால் அதை சுய பரிசோதனை செய்யணும். அதை